இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் 3:15. இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். 3 வேளை தினமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் தான் தானியேல். நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு. ஆனால் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன் அப்படின்னு அவருடைய ஜெப வாழ்க்கையில ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. ஜெபிக்க கூடாது அப்படின்னு சட்டம் வந்துச்சு. அப்படி பிரேயர் பண்ணா சிங்க கெபில போடுவாங்க அப்படின்னு சட்டம் வந்ததை தெரிந்த போதிலும் முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிக்கிறத அவர் விடவே இல்லை. வைராக்கியமா இருந்தாரு. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வரும், பயங்கரமான போராட்டங்கள் வரும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்கும் பிரச்சனை வந்துச்சு, தீங்கு வந்துச்சு. பிரியமானவர்களே, சிங்கக்கெபியில தானியேலை போடுகிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க, தானியேலுக்கு விரோதமா இருந்த நபர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க தானியேலுடைய சாப்டர் அவ்வளவுதான், அவனுக்கு ஒரு பெரிய தீங்கு வந்துருச்சு, அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிச்சு அவன் கதை அப்படின்னு. நடந்த காரியம், தானியேல் ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருந்ததுனால கர்த்தர் தம்முடைய மகனாகிய தானியேலை தப்புவிக்க வைராக்கியமா இருந்தார். தானியேலுடைய அந்த வைராக்கிய ஜபம் தேவ தூதனையே சிங்கக்கெபிக்கு கொண்டு வந்தது. சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சிங்கங்களுக்கு முன்பதாக இப்ப தானியேல் கம்பீரமா நிற்கிறாரு. ராஜா வந்து பார்க்கிறாரு, தானியேலுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக நின்றால், கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் வைராக்கியமாக நின்றால் எந்த தீங்கும் எந்த சேதமும் அணுகாதபடி கர்த்தர் நமக்காக வைராக்கியமாய் நின்று பாதுகாப்பார். இந்த கால வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தீங்கை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். ஜபிப்பதை விட்டுவிடாதிருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறீரே, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை காத்து கொள்ளுகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாத நபர்களை ரட்சிங்கப்பா. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற நபர்களை ஆண்டவர் விடுவிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி பல எக்ஸாம்ஸ் எழுதி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்க முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் இரக்கம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. வியாபாரங்கள், தொழில்கள், கையிட்டு செய்கிற சிறு தொழிலா இருந்தாலும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். சமாதானமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.